சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞானம் பாகம் 3, சூன்ய ஒளி வெற்றிடம், அத்தியாயம் 1, விளக்க உரை. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். திருஞானத்தின் 3வது பாகம் என்பது 12 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. சூன்ய ஒளி குறித்து அன்னை சாரதை உணர்ந்து எடுத்துரைத்தது யாது என்றறிக. முதல் அத்தியாயத்தின் 12 உட்கருத்துகளை அறிந்திடுக. 1. முதல் சத்தியம் என்பது சூனிய சுரபிகள் யாவும் சூன்ய வெற்றிடத்திலிருந்து உருவாகி அற்புத ஆற்றலை எரிபொருளாக அளிக்கும் என்பதாகும். 2. மனிதர்கள் முதன்மையாய் ஆன்ம ஒளி கொண்டு இயங்கி பின் இறை ஒளியினால் இயங்கினால் இறுதியில் சூன்ய ஒளியினால் இயக்கப்படுவர். பல பிறவிகளில் ஆன்ம ஒளியினை மாத்திரமே ஏற்பர். பின்னர் பல பிறவிகளில் இறை ஒளியினை மாத்திரமே ஏற்பர். இறுதி பிறவியில் மாத்திரமே பல்வேறு முயற்சிகளுக்குப் பின்னர் முதலில் சூன்ய வெற்றிடத்தினை சென்றடைவர். 3. மனிதர்கள் தங்களது குருதியினை பூரணமாய் இழக்கினால் மாத்திரமே கபால வாயிலின் அருகே பயணிக்க இயலும். உதிரமாகிய குருதியில் உள்ள பதிவு பொருட்கள் யாவுமே துறக்கப்பட்டால் அவை மென்மையுற்று இளகி சிரசின் உச்சி வரை பயணிக்கும். பின்னர் ஆங்கே குடிகொண்டுள்ள சூட்சம வெற்றிட சுரபிகளை தீண்டும். 4. குருதி சிரசேரினால் முதன்மையாய் தீண்டுவது பிரம்மலோக சூன்ய வெற்றிடச் சுழல்தனையே என்றறிக. 5. மானுடர்கள் சிரசாசனம் புரிவதன் மூலம் குருதியானது கபால வாயிலினை தீண்டும். எனினும் அதன் அடர் தன்மை கூடியிருப்பதினாலும் அதன் பதிவு பொருட்கள் கூடியிருப்பதினாலும் பிரம்மசுரபியினை தீண்ட இயலாது. 6. பிரம்மலோகம் என்றே அறியப்படுகின்ற அதி அற்புத சூன்ய வெற்றிடம் என்பது கபால உச்சத்தில் உண்டு. இளகிய குருதி அதனை தீண்டுகின்ற தருணத்தில் வெற்றிடத்தின் மூல ஆற்றல்கள் குருதியில் கலப்புறும். 7. பிரம்மலோக சூனிய சுரபி என்பது ஓர் சுழல் போன்று காணப்படும் 28 அடுக்குகள் கொண்ட சுழலாகும். 8. 28வது அடுக்கினை குருதி தீண்டியவுடன் படைக்கும் திறன் அதிகரிக்கத் துவங்கும். எந்த ஒரு புறச் செயலும் புதுமையானதாக அமையும். 9. 28 அடுக்குகளும் ஒவ்வொரு விதமான அமில ஆற்றல்களை உள்ளடக்கியிருக்கும். அனைத்தினையும் குருதி தீண்டினால் பிரம்மாவிற்கு நிகரான படைக்கும் ஆற்றலை பெறலாம். 10. உடலின் எந்த ஒரு உறுப்பு பழுதடைந்தாலும் உடன் புதுப்பிக்கப்படும் சக்தி பெருகும். உறுப்புகளே புதுமையாக மாற்றப்படும் திறனையும் உடலானது ஏற்றுவிடும். 11. தலைமை சுரபி என்பது அனுதினமும் அறிவு அணுக்களை படைப்பதனை நிறுத்திவிடும். பிரம்மலோக சுரபியின் இரசாயன ஆற்றல்களே அறிவினை படைக்கும். அதுவே பேரறிவாகவும் திகழும். 12. 28 அடுக்குகளை கொண்ட பிரம்மசுரபியினை
முழுமையாக குருதி தீண்டி நின்றால் இறப்பு என்பதே தோன்றாது பூரணமாக இறைவனை உட்கலக்கவும் இயலும். உணர்ந்து ஏற்றுவிட வாழ்த்துகின்றேன்.